Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய இந்த தொடர் வகுப்பில் நம்ம சூரத்துல் இன்ஷிகாக் பார்த்துட்ருக்கோம். கடைசி 2 வசனங்கள் வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் மற்ற வசனங்களை ரிவைஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கான வசனங்களுடைய விளக்கத்தை பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا السماء انشقت وأذنت لربها وحقت وإذا الأرض مدت وألقت ما فيها وتخلت وأذنت لربها وحقت يا أيها الإنسان إنك كادح إلى ربك كدحا فملاقيه فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وينقلب إلى أهله مسرورا وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا إنه كان في أهله مسرورا إنه ظن أن لن يحور بلى إن ربه كان به بصيرا فلا أقسم بالشفق والليل وما وسق والقمر إذا اتسق لتركبن طبقا عن طبق فما لهم لا يؤمنون وإذا قرئ عليهم القرآن لا يسجدون بل الذين كفروا يكذبون والله أعلم بما يوعون. அல்ஹம்துலில்லாஹ். சூரா இன்ஷிகாக்குடைய 24வது வசனம். فبشرهم بعذاب أليم فبشرهم بعذاب أليم فبشرهم ஃபா ஃபத்ஹா பா ஃபத்ஹா ஃபபா ஷீனில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுத்து ஓதணும். ஃபபஷிர் ரா சுக்குன் பிச்சு வந்திருக்குன்னா அங்கே சட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதற்கு முந்தைய எழுத்தை கவனிக்கணும். கெஸ்ரா பிச்சு வந்திருக்கு, அப்போ ராவை வல்லினப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, மெல்லினமாக ஓதுனால் போதுமானது. ஃபபஷிர் ஹும் மீம் சுக்குனை தொடர்ந்து லெட்டர் பா வந்திருக்கு. என்ன இதுதான் ஷஃபவி இணைச்சி குணா செஞ்சு ஓதணும். ஃபபஷிர் ஹும் பி அதாபின் ஐன் ஃபத்ஹா தா. தா எப்படி உச்சரிக்கணும்? உடைய மேல் பருவரிசையுடைய கீழ் ஓரங்களில் நுனி நாக்க வச்சு உரசி உச்சரிக்கணும். இதில் அலிஃப் மதா இருக்கிறனால 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். பி அதாபின் தன்வீனை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஹம்சா இருக்குது. இதாருடைய சட்டம் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. அலீம் ஒரு வசனம் முடியுது, அது முடிவுக்கு முந்தைய எழுத்தில் அலிஃப் மதா யா மதா வாவ் மதா இருந்துச்சு அப்படின்னா மதுல ஆரித் 2, 4 அல்லது 6 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். அலீம் முந்தைய வசனங்கள்லேயும் மதுல ஆரித் இருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி ஓதுறீங்களோ அதே ஹரக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் இன்ஷிகாக்குடைய 25வது வசனம். إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون إلا الذين إي حمزة கெஸ்ரா இ லாமில் ஷத்தா இருக்கா, அழுத்தம் கொடுங்க. இல்லை அப்புறம் தொடர்ந்து திரும்ப லாம் ஷத்தா இருக்கா, இல்லல்ல இந்த மாதிரி. இல்லல்ல வீன வீலையா மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஆமனு ஆல அலிஃப் மதா நூனில் வாவ் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். வஅமிலுஸ் இந்த இடத்துல வஅமிலுஸ் வாவ் ஃபத்ஹா ஐன் ஃபத்ஹா மீன் கெஸ்ரா அமி லூ லூவில் வாவ் மதா இருக்கா. ஸோ வாவ் மதாவை தொடர்ந்து அடுத்த வார்த்தையை தொடக்கத்தில் ஷத்தா இடம் வச்சிருக்கு.
மத்தை தொடர்ந்து வரும் ஷதா மற்றும் சுக்கூன் மத்தை இல்லாமல் ஆக்கிடும். ஸோ அமீலுஸ் சேர்க்குறேன், ஷத்தாக்கு அழுத்தம் கொடுக்குறேன். அமீலுஸ் சாலி இந்த மாதிரி. சால் அலிஃப் சகிரா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். சாலி ஹாத்தி ஹால் அலிஃப் சகிரா இருக்குது, அங்கேயும் 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். லஹும் மீம் சுக்குன் இருக்குது, மீம் சுக்குனை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கு. இத்ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. அஜ்ருன் ஜீம் சுக்குன் பெற்று வந்திருக்கு, கல்கலாவுடைய சட்டம் வசனத்துடைய இடையில் வந்திருக்கிறதுனால கல்கலத்தோடு சுகுரா சிறிதாக அசைச்சால் போதுமானது. அஜ்ருன் தன்வீன் இருக்குது, தன்வீனை தொடர்ந்து லெட்டர் காயின் இருக்குது. இத்ஹாருடைய சட்டம் உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. கைரு மம்னூன் மீம் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டர் நூன் வந்திருக்கு. இது ஹார் ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. மம்னூன் இங்கேயும் மதுல் ஆரித் இடம் பெற்றிருக்கு. முந்தைய வசனங்கள் நீங்கள் மதுல் ஆரிதுக்கு 2, 4 அல்லது 6 ஹரக்கத் கொடுத்து ஓதிருப்பீங்க இல்லையா? ஸோ அதையே கண்டினியூ பண்ணி ஓதிடணும். அல்ஹம்துலில்லாஹ் 2 வசனங்களை ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம் إلا الذين آمنوا وعملوا الصالحات لهم أجر غير ممنون. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நியூ சூராவோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.